பிரைஸ் தி லார்ட். மீண்டும் உங்கள் அனைவரையும் இந்த காணொளியின் மூலமாக சந்திப்பதில் சந்தோஷம் அடைகிறேன். போன வாரம் 6ஆம் சங்கீதத்தை நாம் தியானித்தோம். இன்று 7ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தின் மூலமாக தேவன் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறார் என்பதையும் நம் வாழ்க்கையில் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நாம் இன்று தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 7ஆம் சங்கீதத்துல முதல் வார்த்தையாக என்ன கொண்டிருக்குன்னா, கூஷ் என்பவன் அவனுடைய வார்த்தை நிமித்தமாக தாவீது அவர்கள் தேவனிடத்தில் வைக்கிற ஒரு ஜெபமாக இந்த பாடல் பாடப்பட்டிருக்கிறது என்பதுதான் முதலாவது வருகிற அந்த ஒரு குட்டி பேரா, ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்லலாம். ஸோ அந்த சங்கீதம் முதல் 2 வசனங்கள் தேவனிடத்தில் அடைக்கலம் கேட்கிறார். அதாவது தேவன் நமக்கு கேடகமாக இருக்கிறார் இல்லையா? அததான் தாவீது அழகா அந்த 2 வசனத்துல சொல்றார் பாருங்க. என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். யாரை நம்பி இருக்காரு? தேவனாகிய கர்த்தரை. அவரை நம்பி இருக்கிறதுனால அவரிடத்தில் ஒரு தஞ்சம் புகுந்துட்டாரு. எனக்கு விரோதமா இந்த மாதிரி பொய் சாட்சி சொல்லி ஒருத்தன் இருக்கான்ப்பா, அவன் இந்த மாதிரி பேசிட்டான், அதனால எனக்கு விரோதமா காரியங்கள் எழும்புகிறது, நான் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்கேன் அப்படின்ட்டு 1-2 வசனங்கள்ல தாவீது தேவனை அவ்வளோ நம்பி, உம்முடைய கேடகத்தால என்ன மறைச்சு கொள்ளுங்க, சிங்கம் போல வர விரோதமா இருந்தாலும் சரி, அந்த விரோதத்துக்கு நான் தப்பிச்சு கொள்ளணும், என்னை யாரும் பீறி போற்றக்கூடாது, என்னை உம்முடைய கேடகத்தால மறைச்சு கொள்ளுங்க அப்படின்னு அந்த 2 வசனத்துல அழகா தாவீது தேவனிடத்தில் தஞ்சம் புகுந்து எனக்கு கேடகமா இருங்கப்பா அப்படின்னு கேட்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த 2 வசனங்கள் நமக்கு என்ன அறிவுறுத்துக்குதுன்னா, நம்ம வாழ்க்கையில யாராகிலும், அதாவது சில டைம் ஆஃபீஸ்ல இருக்கலாம், சில டைம்ல வீட்டிலேயே கூட நம்மளுடைய சகோதர சகோதரிகள் இருக்கலாம், நமக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லுவாங்க. ஆமா, அவன் இப்படிதான் பண்ணியிருப்பான், அவன் இதை கண்டிப்பா இதை செஞ்சிருப்பான், அவன் தான் செஞ்சான்னு கூட சத்தியம் பண்ணி சொல்ற அளவுக்குலாம் பொய் சாட்சியா நிற்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல நமக்கு தெரியும் நம்ம அதை செய்யல அப்படின்றது. ஆனா அப்ப என்ன பண்ணுவோம், நம்ம என்னதான் அந்த மேலிடத்துல இருக்கிறவங்க கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு அது புரியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க சொன்னதை நம்பிட்டாங்க. அவங்க அந்த நம்பிக்கையின் நிமித்தமாக நீங்க என்னதான் போய் சொன்னாலும் என்ன சொல்லுவாங்க, நீ அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த வார்த்தைகளெல்லாம் நீ சொல்ற, அவன் சொன்னதுதான் சரி, நீ தான் இதை செஞ்சிருப்ப அப்படின்றத ஆணித்தரமா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைய தான் இப்போ இந்த இடத்துல தாவீதும் இருக்கிறார். அப்போ தேவனிடத்துல தாவீது எப்படி தஞ்சம் புகுந்து எனக்கு கேடகமா இருங்க அப்பா அப்படின்னு கேட்டாரோ, அது போல நாமளும் என்ன பண்ணணும், என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் எந்த மனுஷனையும் நம்பலப்பா, பொய் சாட்சி சொன்னவனையும் நான் நம்பல, அவனுக்கு மேல இருக்கிற அந்த அதிகாரியும் நான் நம்பல, உங்களை நம்புறேன்ப்பா அப்படின்ட்டு அந்த 2 வசனத்துல அவ்வளவு அழகா தாவீது சொன்னது போல நாமும் ஜெபித்தோமானால் தேவன் நமக்கென்று இறங்குவார். அடுத்தது 3ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் தன்னுடைய நீதியை அந்த இடத்துல வெளிப்படுத்துறார். நான் யாருக்கு விரோதமாகவும் எந்த காரியமும் செய்யல, அவங்க கீழே தள்ளி விடுற அளவுக்கு நான் எந்த காரியமும் செய்யல, அவங்கள கொலை செய்யற அளவுக்கு நான் எந்த காரியமும் செய்யல, அப்படி நான் செய்திருந்தால் எனக்கான சரியான தண்டனையை எனக்கு கொடுங்க. ஏன்னா ஒரு தைரியமா சொல்றேன், நான் அப்படி செய்யல, அந்த மாதிரி காரியங்கள் எதுவுமே செய்யல, ஆனாலும் எனக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லிட்டாங்க. அந்த ஒரே ஒரு வேதனை தான் அவருக்கு. நான் எதுவுமே செய்யல, ஆனா எனக்கு விரோதமா எப்படி அவங்க பொய் சொல்லலாம் அப்படின்றது தான் தாவீதோட வேதனையா இருக்கிறது. நாமும் நம்ம வாழ்க்கையில யாரு நமக்கு விரோதமாய் பொய் சொல்லியிருந்தாலும் நம்மளுடைய நீதியை தேவன் அடைகிறார். அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல நான் ஏதாவது தவறு செஞ்சிருக்கேனான்னு முதலாவது நம்ம யோசிக்கணும். ஏன் நமக்கு விரோதமா பொய் சாட்சி சொன்னாங்க? முதலாவது யோசிக்க வேண்டியது, நாம அந்த பொய் சாட்சி சொன்னவனுக்கு விரோதமா ஏதாவது செய்திருக்கிறோமா அப்படின்றது. 2வது, ஏன் நமக்கு விரோதமா அவன் பொய் சாட்சி சொன்னான் அப்படின்றது. 3வது, அப்படி நான் பொய் சாட்சி சொல்லியிருந்தா அதுக்கான தண்டனை எனக்கு வரட்டும்ன்றத தேவனிடத்தில் ஒப்புக்கொள்வது. நாம தவறு செய்யவில்லை என்றால் தேவன் பொய் சாட்சி சொல்லுகிறவர்களுக்கு ஏற்ற தண்டனையை கொடுப்பார். அல்லேலூயா. நாம் தஞ்சமாக அடைக்கலம் புகும்பொழுது அவர் நமக்கு
கேடகமாக இருப்பார். நாம் நம்பிக்கையாக அவரிடத்தில் புகும் பொழுது அவர் நமக்கு இன்னும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்மோடு சேர்ந்து அசைவாடுவார். அது மட்டும் இல்லாம நம்ம நீதிக்காக வேண்டுறோம், கரெக்டு. ஆனா 6ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுது, தேவன் எப்படி ஒரு நீதி உள்ள தேவன், நமக்காக எப்படி அவர் வழக்காடுவார், நமக்காக எப்படி அவர் நீதி செய்வார், நமக்காக எப்படி அவரு வாதாடுவார் அப்படின்றத அவ்வளவு அழகா தாவீது அவர்கள் அங்க எழுதியிருக்கு. 6ஆம் வசனத்துல, கர்த்தாவே நீர் உமது கோபத்திலே எழுந்தருளி, நான் இல்லப்பா, அவன் எனக்கு விரோதமா போய் சொல்லிட்டான் அப்படின்றதுக்காக நாம போய் என்ன பண்ணுவோம், நீ எப்படா என்னை பத்தி இப்படி சொல்லுவ, உனக்கு என்ன தெரியும் என்னை பத்தி அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா தாவீது அங்க என்ன பண்ணியிருக்காரு, ஸ்ட்ரைட்டா கூஷ் கிட்ட போகாம தேவன் இடத்துல போயிட்டு, அப்பா என் கோபத்துக்கு பதிலா நீங்க கோபத்தோட எழுந்துருங்க, அப்போ இந்த ஜனங்கள், அதாவது எனக்கு விரோதமா எழும்புகிற ஜனங்களுக்கு உம்முடைய கோபம் வெளிப்படணும். அழகா அந்த 11ஆம் வசனத்துல சொல்லுகிறது பாருங்க, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, பாவிகளுக்கு சினம் கொள்ளுகிற தேவன். 6ஆம் வசனத்துல நீங்க கோபத்தோடு எழுந்துருங்கப்பா அப்படின்றாரு. அப்ப கோபத்தோடு எழுந்துக்கிற தேவன்னா சினம் கொள்ளுகிற தேவன். யாருக்கு சினம் கொள்வாரு, யாரு மேல கோபப்படுவாரு, பாவம் செய்கிற பாவியா இருக்கிறவன் மேல கண்டிப்பா தேவனுடைய கோபம் வந்து இறங்கும். அதனால நமக்கு விரோதமா போய் சொல்லிட்டான், அவன் ஒரு பாவி ஆயிட்டானேன்றதுக்காக நாம உட்காந்து அழுதுட்டு அவன் எனக்காக சொல்லிட்டான், அவன் என்னோட பொசிஷனையே மாற்றி விட்டுட்டான், அவன் சொன்ன வார்த்தையால எனக்கு எல்லாமே போயிடுச்சு அப்படின்ற அழுகிறத விட, தேவன் எனக்கு நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார் என்பதை நாம் மனதில் வைத்து அவரிடத்தில் தஞ்சம் புகுந்து அவருடைய கேடகத்தால நம்மளை மறைச்சுக்கிட்டு எதிரிகளுக்கு தேவையான அடியையும் நாம கொடுக்கணும். ஹல்லேலூயா. அந்த நீதி உள்ள நியாயாதிபதி என்ன பண்ணுவார் தெரியுமா, நீதிபதியா இருக்கார் இல்லையா, நம்மளுடைய வாழ்க்கையில நாம செஞ்ச அந்த விரோதமான தவறுகள் ஏதாவது இருக்கா, எதனால அவன் பொய் சாட்சி சொன்னா எல்லாத்தையும் அவர் நோட் பண்ணி, என் பிள்ளை மேல எந்த தப்பும் இல்லை, ஆனா அவன் என் பிள்ளை விரோதமா பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னும் போது அந்த நீதி உள்ள நியாயாதிபதி எப்படி எழும்புவாரா, 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுகிறது. தேவன் தன்னுடைய கோபத்தினால எழுந்தருளுகிறது மட்டும் அல்லாமல் அந்த பொய் சாட்சி சொன்னவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு கடவுள். எப்படி கொடுக்குறாரா, அவன் மனம் திரும்புறானா, ஏன்னா என் பிள்ளை மேல தப்பில்லை, ஒருவேளை ஒரு சான்ஸ் கொடுப்போம். அவன் மனம் திரும்பலன்னா கடவுள் என்ன செய்வாராம், தன்னுடைய பட்டயத்தை கருக்காக்கி தன்னுடைய வில்லை நான் ஏற்றி அவர்களுக்கு விரோதமாக ஆயத்தமா நிற்பாராம். அந்த ஆயத்தை எப்படி இருக்கும், பெரிய படைகளை போல நிற்கும். தேவனுடைய ஒரு வார்த்தை போதும். நமக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் யாரா இருந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. இந்த நாள்ல கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்காக என்னுடைய பட்டயத்தை நான் கருக்காக்கி வைத்திருக்கிறேன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவனிடத்தில் அது போய் சேரும். அப்படி இல்லைன்னா அவன் சின்னதா விஷயத்துக்கு ஏதாவது மனஸ்தாபப்படுற மாதிரி இருந்தா கூட தேவன் அவனை மன்னிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு, தான் வெட்டியிருமால ஒரு குழி, அந்த குழியில அவனே விழுற அளவுக்கு தேவன் பெரிய காரியத்தை நம்ம கண் முன்னாடியே செய்வார், நம்ம பார்க்க முடியும். அப்போ உட்காந்து நம்ம எனக்கு விரோதமா தான் அவன் செஞ்சான், அதனாலதான் அவன் அப்படி ஆயிட்டான்றது யோசிக்க கூடாது. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் கரெக்டா எந்த நேரத்துல சரியான நேரத்துல சரியானதை செய்கிறவர் தான் நீதி உள்ள நியாயாதிபதி. அதனால கவலைப்படாதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு விரோதமா எழும்புதுன்னா அந்த விரோதமா எழும்புனவங்க கிட்ட போயிட்டு, உனக்கு என்ன தெரியும் என்னை பத்தி, நீ எப்படி இதை சொல்லலாம் அப்படி சொல்லலான்ட்டு போய் வாதாடாதீங்க. உங்களுக்காக வாதாடுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் என் தேவனாகிய கர்த்தர், நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக இந்த 17ஆம் வசனம் சொல்லுகிறது, தாவீது இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு கடைசி என்ன சொல்றாரு, நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். அப்போ நீதி உள்ள நியாயாதிபதி நாம ஃபர்ஸ்ட் அறிஞ்சிக்கணும். எனக்காக வழக்காடுவாருன்றது ஒரு தைரியம் இருக்கணும், ஒரு விசுவாசம் இருக்கணும், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அவருடைய நாமத்தை நாம கீர்த்தனை பண்ணும்போது ஒரு நன்றியோடு, ஒரு ஸ்தோத்திர பலியோடு
அப்பா, எனக்கு விரோதமா எழும்பின காரியங்களுக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைத்துட்டீங்கன்னு சொல்லி ஒரு நன்றியோட தேவனை துதித்து கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. ஆதலால் நீங்க உங்களுக்கு விரோதமா யாராகிலும் பொய் சொல்லி இருந்தாலோ, அதன் மூலமா உங்களுக்கு ஏதாகிலும் பிரச்சனைகள் வந்திருந்தாலோ, நீங்க யாரிடமும் போய் வாதாடவே வேண்டாம். ஸ்ட்ரைட்டா போங்க, கடவுளிடத்துல உட்காருங்க. பா, நான் எந்த தப்பும் செய்யல, எனக்கு விரோதமா இந்த மாதிரி பேசிட்டாங்க, அதனால என்னைய வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஆனா நான் எந்த தப்பும் பண்ணலன்றத உமக்கு தெரியும். நீங்க என்னோட சத்துருக்கு என்ன செய்யணுமோ, எனக்கு விரோதமா பேசினவனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒன்று தேவன் அந்த மகனையோ அல்லது அந்த மகளையோ உங்களிடத்திலே திரும்பி வந்து மனம் திரும்பி வருவார்கள். அதாவது வெறுமனே வரமாட்டாங்க, என்னால் தான் உன் வேலை போச்சு பார்த்தியா அப்படின்னு ஒரு தெனாவட்டா வரமாட்டாங்க. மனம் திரும்பி, சாரி, நான் உங்களுக்கு விரோதமாக பேசிட்டேன், உனக்காக நான் பொய் சொல்லிட்டேன், என்னால் தான் உனக்கு வேலை போச்சு, என்னால் தான் அப்பா உன்னை அடித்தாரு அப்படின்ட்டு ஒரு சாரி, ஒரு மன்னிப்பு கேட்குற அளவுக்கு தேவன் கொண்டு வருவார். அப்படி இல்லை என்றால், அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால், அதே வேலையை திரும்பவும் செய்கிறவர்களாக இருந்தால் தேவனுடைய பட்டயத்தை கொண்டு அவர்களை அடிப்பார். அப்படி இல்லை என்றால் அவர்கள் விழுந்த குழியில் அவர்களே விழுவார்கள். தான் போய் சொல்லி இன்னொருத்தரை கெடுத்தாங்கன்னா அதே நிலைமை அவனுக்கும் வரும். அவனுக்கு விரோதமாக இன்னொருத்தன் போய் சொல்லி அவனுடைய நிலைமையை உங்கள் நிலைமையை போல மாற்றுவான். அல்லேலூயா. இந்த 7ஆம் சங்கீதத்தின் மூலமாய் பயப்படாதீங்க, தேவனிடத்துல உற்சாகமாய், நான் நீதி உள்ள பெண் தான், நான் நீதி உள்ள மகன்தான், என் இயேசுவுக்கு தெரியுன்ற ஒரு தைரியத்தோடு கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வாரம் 8ஆம் சங்கீதத்தின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். God bless you. ஆமென்.